ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். மனபாரமாக இருக்கும் என் குழந்தைக்கு உன் சாயப்பா ஆறுதலாக தேறுதலாகவும் நம்பிக்கை வார்த்தைகளை கூறவிருக்கிறேன் கண்மணியே. தனிமையில் இதை கேள். இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, நிச்சயமாக பலிக்கப் போகும் வார்த்தைகளே. இனி உன் வாழ்க்கையில் நீ மலர் பாதையில் மட்டுமே பயணிக்கப் போகிறாய். என் பிரியமே, ஏன் மனபாரங்களோடு இவ்வளவு சோர்ந்து காணப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் தற்போதைய உன்னுடைய நிலையை நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறாய். வாழ்க்கை என்னமாகுமோ, நம் வம்சம் என்னமாகுமோ என்று நினைத்து நினைத்து தினமும் மனபாரத்தோடு வேதனையையும் கூட்டிக் கொண்டிருக்கிறாய். இழந்து போனதையெல்லாம் நினைத்து, உன்னை விட்டு விலகி சென்றதையெல்லாம் நினைத்து நினைத்து மனபாரத்தோடு அமைதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். இப்படிப்பட்ட வேதனைகள் உன் வாழ்க்கையில் உண்டு என்றால் அதை நீ தாங்கிக் கொண்டு அதிலிருந்து வெளியே வந்தால்தான் வாழ்க்கையை மிக சுலபமாக கடக்க முடியும், வாழ்க்கையில் வாழ முடியும், வாழ்க்கையில் நிம்மதியை தேட. தினமும் இப்படி மனபாரத்தோடு இருந்து உன் மனதை நீயே வருத்திக் கொண்டு எதையாவது சாதிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? அல்லது எதையாவது சாதிக்கப் போகிறாயா? உன்னையே நீ தாழ்த்தி கொண்டு உன்னுடைய மனபாரத்தை எல்லாம் உன் சாயப்பா மீது முழுமையாக சுமத்தாமல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய் என் குழந்தையே. என்னை நம்பு, நம்பிக்கையோடு எழுந்து வா என் அன்பு பிரியமே. சிறிது அளவும் கூட மற்றவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு செய்யாமலோ, மற்றவர்களுக்கு ஒரு தீங்கு இழைக்காமலோ உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே வா. மறந்தும் கூட மற்றவர்களை மனதை காயப்படுத்தி விடாதே. நீ எப்படி இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு உனக்கான வாய்ப்பு மீதம் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. உனக்கான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான மிகப்பெரிய வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. நீ மனது வைத்தால் போதும், உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் உன் மனதின் சக்தி அவ்வளவு அளப்பரியது. அது உனக்கே தெரியவில்லை. நான் உனக்கு சுட்டி காட்டுகிறேன், உன் மனதின் சக்தி அவ்வளவு பெரியது என்று. உன்னால் எதையுமே சாதிக்க முடியும், வாழ்க்கையை வெல்ல முடியும். எது வந்தாலும் தனியாக போராடி எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும். அனைத்துமே உன்னால் முடியும் பொழுது எதற்காக உன்னையே நீ கீழ்த்தனமாக நினைத்து நினைத்து மனபாரத்தோடு என்னால் அனைத்தும் முடியும் என்பதை உணர்ந்து செயற்பட்டால் உன்னுடைய வாழ்வு சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்வாகவே அமையும். உன் மனதில் முதலில் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். உன் மனதை நீயே சமாதானப்படுத்திக்கொள். உன் மனதிற்கு நீயே ஊக்கங்களை கொடுத்து கொண்டே இரு. என்னால் எதையும் முடியும், எதையும் என்னால் சாதிக்க முடியும், வாழ்க்கையை வெல்வதற்காகவே நான் உருவெடுத்திருக்கிறேன், வாழ்க்கையை நிச்சயமாக வெல்வேன் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பது போல், உன் எண்ணங்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவும் ஜெயமாகவும் அமைந்துவிடும். உன்னது எதுவோ அது உனக்கு கிடைத்து விட்டதாக நினைத்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு. இதுவரை நமக்கு கிடைக்காதவை, நமக்கு நடக்காதவை அனைத்தும் இனி நம் வாழ்வில் நடைபெறும். இறைவன் நமக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். கண்மணியே, இன்று உன் சோகத்தின் கடைசி நாள். இன்னும் சில மணி நேரமே அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும். வரவேற்று சந்தோஷமாக உன் வாழ்க்கையை தொடங்கு. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்கவே முடியாது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகளும் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்களிடம் எப்பொழுதும் அன்பாக இரு.
மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழப் பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. கண்மணியே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்தே விடுவாய். கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம்? நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். நீ என்னை மனதார அழைத்தால் ஓடோடி வரும் தூரத்தில் தானே உன் அப்பா இருக்கிறேன். உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். இன்னும் சில மணி நேரமே உன் சோகத்திற்கான கடைசி நாள் இன்று. முதலில் உன்னையே நீ நேசிக்கப் பழகு. உன் அப்பா சொல்லும் வார்த்தைகளை பின்பற்றிப் பார். உன் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்வதை நீ கண்கூடாக காண்பாய், ரசிப்பாய். என்னுடைய வாக்கு நிச்சயமாக நீ உச்சத்தை அடைவாய். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டுக் கொடுத்ததும் இல்லை. என்னை விட்டு அவர்களை செல்லும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. எல்லாம் இனி உனக்கு சாதகமாகவே அமையப் போகிறது. நல்ல நல்ல திருப்பங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. நீ நினைப்பதெல்லாம் நடக்கப் போகிறது. இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லை என் குழந்தையே, சர்வ நிச்சயமாக பலிக்கப் போகும் வார்த்தைகளே. விரைவில் உன் சோகத்திற்கு ஒரு முடிவு வரும். விடியலில் உனக்கான நிச்சயமான சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வின் திருப்பு முனையை நழுவ விடாதே. உனக்காக இன்ப அதிர்ச்சி பல காத்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னையே நீ மாற்றிக்கொள். பின் உன் வாழ்க்கையை நீ சுலபமாக மாற்றிக்கொள்ளலாம். உன் வாழ்வில் சந்தோஷம் சேர்க்கும் நபரை நீ நிச்சயமாக சந்திப்பாய். உன் வாழ்வில் திருப்பு முனையாக அது அமையும். அந்த நபரோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை நீ பயணிக்கப் போகிறாய். நல்ல திருப்பம் வந்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்வில். உன் தீராத பிரச்சனை நிச்சயமாக முற்றிலுமாக தீரப்போகிறது. வெகு நேரமாக நான் இந்த வாக்கை உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இது வெறும் ஆறுதல் வார்த்தைகளாக நினைத்து விடாதே. சர்வ சத்தியமான வாக்கு, பலிக்கப் போகும் வாக்கு. நிச்சயமாக நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து நல்ல தகவல் உன்னை வந்து சேரும். நான் அதை மாற்றியமைப்பேன் உனக்காகவே. நல்ல நல்ல வாய்ப்புகளை நான் உனக்காக உருவாக்கி இருக்கிறேன். அந்த வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் உனக்கு காலதாமதம் ஆவது போல தெரிந்தாலும் அனைத்தும் உனக்கு நல்ல விதமாகவே முடியும் நேரம் வந்துவிட்டது. அந்த நல்ல நேரம் வந்தவுடன் நீ உன் சாயப்பாவின் அற்புதத்தை உணர்ந்து கொள்வாய். கூடிய விரைவில் உன் சாயப்பாவின் அற்புதத்தை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்காக வரும். இது உனக்கான ஆறுதல் வார்த்தை நிச்சயமாக இல்லை என் குழந்தையே. சத்திய வாக்கு, சத்திய பிரமாணம், பலிக்கப் போகும் வார்த்தைகளே. நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்கி நிற்காதே. அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். உன்னுடைய சோதனை காலத்திலும் யாரேனும் உன்னோடு பயணித்தால் அதுவும் நானே. யாராவது உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் அளித்தாலோ அல்லது அன்பான உபதேசங்களை செய்தாலோ அதுவும் நானே. அவர் வாய் மொழியிலிருந்து வருவது என்னுடைய சொற்கள் என்றே அறிந்து கொள். உன் வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக அவசியம். அந்த சந்தோஷத்திலிருந்துதான் உனது கஷ்டம் நீங்குவதற்கான வேகமும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. உன்னை யாராவது தவறாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னார்களோ அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே, மனதிலும் ஏற்றுக்கொள்ளாதே. அவர்களுக்கு எங்கே எப்போது எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அங்கே அப்போது அப்படி நான் பதில் சொல்லுவேன். நீ வருத்தப்படாதே. உன் சாயிநாதர் எப்பொழுதும் உன்னை நோக்கியே உள்ளேன். என்னுடைய கண்ணின் இமை போல் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன். என் பார்வையும் எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது காற்று உன்னை கலைக்காது,
கஷ்டம் உன்னை நெருங்காது, துன்பம் உன்னை வேதனைப்படுத்தாது, தீ உன்னை சுடவே சுடாது. என்னப்பா சர்வ சக்தி வாய்ந்தவர் என்று நினைத்து கொண்டு உன் வழியில் நீ பயணம் செய்து கொண்டே இரு. கண்மணியே, வெற்றி உனக்கே. மற்றவர்கள் உனக்கு எத்தனை இடையூறுகள் செய்தாலும் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் இறைவன் கொடுப்பது எப்பொழுதும் இழக்கப்படுவதும் இல்லை. மனிதன் கொடுப்பது எப்பொழுதும் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை. என் பிரியமான பொக்கிஷத்தை உன் சாயப்பா சுமந்து பொக்கிஷமாக காப்பேன். உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன்னை கண்ணின் மணி போல் எப்பொழுதும் காப்பேன் உன் சாயிநாதர். உன் வாழ்க்கைக்கு அனைத்துமாக எப்பொழுதும் நான் உனக்கு துணை நிற்பேன். உன் துன்பங்கள் அனைத்தையும் நான் சுமப்பேன். என்னுடைய பாதங்களில் உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் போர்த்துவிட்டு மகிழ்ச்சியாக வாழ துவங்கு. விரைவில் உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் பிறக்கும். உனக்கு நல்ல விடியல் உண்டாகும். இனி நீ சுபிக்ஷமாக வாழப் போகிறாய். உன் சாயப்பா இருக்க உனக்கு என்ன பயம்? கலங்காதே என் கண்மணியே, நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். உனக்கான வெற்றி பாதை உருவாகிக் கொண்டே இருக்கிறது. என்றுமே கலங்காதே, நீ சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக உனக்கு ஏன் இந்த மனக்குழப்பம்? நம்பிக்கையோடும் பக்தியோடும் யார் என்னை வந்து சரணடைகிறார்களோ அவர்கள் நீர் போய் கடலில் எப்படி கலக்கிறதோ அதுபோல என்னிடம் வந்து சரணடைந்து விடுகிறார்கள், கரைந்தே விடுகிறார்கள். என் மீது உங்களின் சுமைகளை எல்லாம் வைத்து விடுங்கள். நான் அதை தாங்கி உங்களுக்கான அபயத்தை நிச்சயமாக வழங்குவேன். உடலால் உலகத்து தேவைகளை செய்து கொண்டே மனதை இறைவனுக்கு அர்ப்பணித்துவிடு என் குழந்தையே. இறைவன் கருணையுள்ளவர். அவர் எப்பொழுதுமே நல்லவர்களுக்கு தீங்கு வர அனுமதிக்கவே மாட்டார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. முதலில் பசியாக இருப்பவர்களுக்கு உணவை கொடுத்துவிட்டு பின் நீ உண்ணுவாயாக. இதுதான் தர்மமும் கூட. ஒருவருக்கொருவர் சேவை செய்தும் அன்பாக இருந்தும் உதவி செய்தும் நாம் அன்பாக இருப்போம். பொழுது இந்த உலகமும் அமைதியாகவே இருக்கும். பாவங்கள் நீங்க பெற்றவர்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்களே, புண்ணியம் செய்தவர்களே, பாக்கியசாலி கூடவே. பாவங்கள் நீங்க பெற்றவர்களுக்கு சாயப்பாவை வணங்கும் பாக்கியம் பேறு நிச்சயமாக கிட்டும். நீ என்னுடைய பொக்கிஷம். அதனால்தான் சாயப்பாவை வணங்கும் பாக்கியம், சாயப்பாவை பிரார்த்தனை செய்யும் பாக்கியமும் உனக்கு இப்பொழுது இந்த நொடி கிடைத்திருக்கிறது குழந்தையே. எனக்கு எந்தவித உபசாரணங்களும் பூஜைகளும் செய்ய அவசியமே இல்லை. ஒரே ஒரு முறை என்னை நினைத்தாலே போதும். ஒரே ஒரு முறை சாயி என்று கூப்பிட்டாலே போதும். என் கண்களை நன்றாக பார்த்தாலே போதும். தூய்மையான உண்மையான பக்தி இருக்கும் இடத்தில், நம்பிக்கை இருக்கும் இடத்தில், பொறுமை இருக்கும் இடத்தில் நான் சர்வ நிச்சயமாக இருப்பேன். அங்கு நிச்சயமாக வியாபித்து இருப்பேன். அகங்காரம் மிக்கவனுக்கு குருவின் போதனை கூட பயனற்றவையே. முதலில் அகங்காரத்தை விட்டு ஒழியுங்கள். ஷீரடியில் உள்ள துவாரகா மாயியை சென்றவர்கள், சரணடைந்தவர்கள் நிச்சயமாக அகங்காரத்திலிருந்து மீண்டே விடலாம். உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய எதிரியே உன்னுடைய கோபம்தான். கோபமால் அழிந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். கோபத்தினால் வாழ்க்கை இழந்தவர்களும் பல பேர் இருக்கிறார்கள். என் குழந்தையே, எது நடந்தாலும் கோபப்படாதே. நிதானமாக சிந்தனை செய். பொழுது உன் வாழ்க்கையில் அதீதமான மகிழ்ச்சியை நீ அடையலாம். நீ எவ்விதம் என்னை நம்புகிறாயோ அவ்விதமாகவே நான் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் நம்பிக்கையே அடித்தளம். நம்பிக்கையாக இரு, பக்தியாக இரு, பொறுமையாக இரு. அனைத்தும் உனக்கு ஜெயமாகும். நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும்.
பேராசையும் இறைவனும் எதிரெதிர் துருவங்கள் குழந்தையே. எங்கு பேராசை நிலவிக் கொண்டிருக்கிறதோ அங்கு எந்த கடவுளும் இருப்பதே இல்லை. பேராசையை முதலில் ஒழித்துவிடு. என்னை தீர்க்கமாக நம்பி செய்யும் எந்த செயலும் வீணாகப் போனதாக சரித்திரமே இல்லை என் குழந்தையே. நான் இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்வேன், அனைத்தும் உனக்கு வசமாக்குவேன். நீ உன் கடமையை திறம்பட செய்து கொண்டே இரு. தேவையில்லாத பேச்சுகளையும் தேவையில்லாத மனிதர்களையும் நினைத்து வீணாக உன் மனதை நீயே கெடுத்து கொள்ளாதே. உன்னுடைய பலம் மிகுந்த அந்த ஆற்றலை வீணாக தேவையில்லாத சொற்களுக்கும் தேவையில்லாத மனிதர்களிடம் செலவழிக்க எண்ணாதே என் குழந்தையே. இதுநாள் வரை உன் மனதில் இருந்த வேதனை, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவு பெறப் போகிறது. உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். உன் வேண்டுதல் எப்படி தோற்று போகும்? நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசத் துவங்கும். உனக்கு அனைத்துமாக உன் சாயி தேவா இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த கேள்வி? என் வேண்டுதல் வீண் போய்விடுமா என்ற கேள்வி உன் மனதில் எண்ணவே கூடாது. எப்பொழுதுமே கலங்காமல் இரு. நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாகவே இருப்பேன். குழந்தையே, நீ எப்பொழுதும் என்னிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே பலிக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய பிரார்த்தனையாகவே இருக்கிறது. இது எனக்கு நன்றாகவே தெரியும் என் குழந்தையே. உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும், உன்னை படைத்தவனுக்கு தெரியும். எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் எனக்கு இதை கொடுங்கள் சாயப்பா, என் வாழ்க்கையை இப்படி மாற்றிவிடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் இதை கொடுங்கள் அதை தாருங்கள் என்று கேட்காமல், சாயிநாதரே, என் வாழ்க்கைக்கு எது நன்மையோ அதை எனக்கு ஆசிர்வாதமாக கொடுத்தாலே நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன். இப்படி மாற்றி வேண்டிப்பார், இப்படி பிரார்த்தனை செய்து பார். நீ நினைத்ததை விட 10 மடங்கு மேலாக நான் உனக்கு திருப்பித் தருவேன். குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் வாழ விடலாம். உன்னை படைத்த, உன்னை இயக்கிக் கொண்டிருக்கும் உன் சாயப்பாவிற்கு தெரியாதா உனக்கு எதை எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்று? ஏன் உன் மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? என் வேண்டுதல் வீணாகிவிடுமோ, என் வேண்டுதல் பறிபோகிவிடுமோ என்று ஏன் உனக்கு இந்த குழப்பம்? உன் வேண்டுதல் எப்படி தோற்று போகும் என்று நீ நினைக்கிறாய்? என்னிடம் பிரார்த்தனையாக வைத்த எதுவுமே நிச்சயமாக தோற்காது. என் பொக்கிஷமான பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய சமயத்தில், கொடுக்க வேண்டிய விஷயத்தை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அது எப்படி தப்பும் என்று நீ நினைக்கிறாய்? நிச்சயமாக தப்பாது. உன் சாயப்பாவின் வாக்கு அப்படி. என் வாயிலிருந்து வீணாக சொற்கள் எழவே எழாது. நான் இருக்கிறேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? உன்னை ஏளனமாக பார்த்து உன்னை வெறுத்தவர்களுக்கு முன்னால் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கும் அந்த அதிசயத்தை நான் நிகழ்த்தியே காட்டுவேன். இனி உன் வாழ்வில் ஏமாற்றமே இல்லை. அனைத்துமே ஏறுமுகமாகவே இருக்கும். ஏற்றம் மட்டுமே நிறைந்திருக்கும் உன் வாழ்வில். இனி நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும். உன் வேண்டுதல் எல்லாமே பலிக்கும். எது உன்னை விட்டு விலகினாலும் நகன்றாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும் சென்றாலும், நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன். நீ நிச்சயமாக தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு உனக்கான சரியான பாதையில் பயணித்து வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக பறிப்பாய். அதோ அதை உன் சாயிநாதரோடு சேர்ந்து ருசிக்கப் போகிறாய். வாழ்க்கையில் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். அதை நான் அடைய வைப்பேன். என் பிரியமான கண்மணி மேல் முழுவதுமாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். நிச்சயமாக
தீர்த்து வைக்காமல் கொஞ்சம் தாமதப்படுத்துகிறேன் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னிலையிலும் எப்பொழுதும் மண்டியிடுவதே இல்லை. நீ என்னுடைய பொக்கிஷம் அல்லவா? உனக்காக மற்றவர்களிடம் போய் எதற்காகவும் மண்டியிடாதே. நீ மண்டியிடவும் மாட்டாய். உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல மனதையும் பார்த்து அனைவரும் உன்னை விட்டு சென்று அனைவரும் உன்னை தேடி வருவார்கள். உன்னுடைய அன்பான அந்த மனதை பார்த்து உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே உன் சாயிநாதரே உன் நேரில் வந்தாலும் பயனில்லாமல் தான் போகும். எனவே என் குழந்தையே, முதலில் உன் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை மீது நம்பிக்கை வை. உன்னில் இருக்கும் உன் சாயப்பா மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டே இரு. எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நம்பிக்கை வைத்தால் காத்திரு, பொறுமையாக காத்திரு. உன்னுடைய அன்பு, பாசம், நம்பிக்கை அனைத்தும் உன்னிடம் நிறைந்து இருக்கிறது. உன் அன்பை உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் அந்த அன்பை வீணடிக்காதே. உன் சாயப்பா மேல் நீ வைத்திருக்கும் பாசமும் அன்பும் எப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலகும் தன்மை ஏற்படாது. நான் அதை ஏற்படுத்தவும் மாட்டேன். நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு நல்லது செய்ய போகிறேன் உன் சாயப்பா? வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி ரொம்பவே அவசியம் என் குழந்தையே.